குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 30/6/2024 ஆண்டு. திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56. திதி இன்று பிற்பகல் 1:35 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் காலை 9:10 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் மாலை 5:53 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் பிற்பகல் 1:35 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் காலை 9:10 வரை அமிர்தாதி யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9:10 வரை பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகுது. இன்றைய தினம் கோச்சாரத்தை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன செய்யலாம்? எல்லாருக்கும் தெரிந்ததுதான் கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் செய்தால் சிறப்பு. அதே போல இன்னைக்கு நவமி திதி இருக்கிறதுனால, இந்த நவமி அப்படின்னு சொன்னாலே ராமருடைய ஒரு திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்றைய தினம் ராம நவமி. அந்த ராமருடைய ஸ்லோகத்தை சொன்னால் மிக சிறப்பு. அப்படி சொல்ல தெரியாதவர்கள் ஸ்ரீராம ஜெயம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ராமரை வழிபட்டால் மிக சிறப்பு. நவமினா ராமருடைய திதி என்பதால் இன்றைய தினம் வழிபாடு செய்யலாம். அதே சமயத்துல இன்னைக்கு கண்ணூறு கழித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யலாம். அதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரு விஷயத்தை செய்யலாம். என்ன விஷயம் செய்யலாம்? இந்த ராகுகால நேரத்தில் 4 to 6 ராகுகால நேரத்தில் நமக்கு இருக்கின்ற பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தான். நிறைய இஎம்ஐ போட்டு நிறைய வாங்கிடுவாங்க. வீட்டில் இருக்க பொருள்ல இருந்து எல்லாமே இஎம்ஐ. அது இல்லாம தேவையற்ற எதிரி தொல்லைகள், பிரச்சனைகள். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய இந்த நவமி திதி அன்று நரசிம்மரை வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொஞ்சோண்டு கல்கண்டு மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அது கொடுக்கும்போது மிக சிறப்பாக இருக்கும். சரி, 4:30 மணிக்கு கோயில் திறந்துருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 4:30 மணிக்கு திறக்கலாம், 5 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. எப்பொழுதுமே பெரிய பெரிய கோவில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை வேளையில 5 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. அதனால அந்த 5லேருந்து 5:30க்குள்ள நீங்க இந்த விஷயத்தை செய்யலாம். செய்யும்போது சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் பட்டை மட்டும் எடுத்துட்டு போங்க. அந்த பட்டையில ₹1 காயினை சேர்த்து வச்சு கொண்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். சரி, இன்றைய தினம் நமக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த 27 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கு. அந்த 28வது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் வெற்றி தான். அந்த நேரம் கல்யாணம் கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. திருமாங்கல்யம் சூட்டக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தம்பதியர் நீடூழி வாழக்கூடிய ஒரு தன்மையும் வளர்ச்சியும் பொருளாதார ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் எந்த செயலை செய்தாலும் வெற்றியாம். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த குருட்சேத்திரம் ஆரம்பிக்கும் போது சகாதேவனிடம் வந்து கேட்கிறார்கள், எப்பொழுது ஆரம்பித்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனுடைய தம்பி வந்து கேட்கிறாரு. அப்போ சகாதேவன் எப்பொழுதுமே நேர்மையானவர். ஜோதிடத்தில் சிறந்தவர் யாருன்னா சகாதேவன் தான். அப்போ சகாதேவன் ஆருடத்தை பார்த்துட்டு இந்த அபிஜித் முகூர்த்தமான
11:56 இருந்து 12:15 ஒரு நாளும் மாறும். ஒரு நாளைக்கு நேரம் மாறும், நிமிஷங்கள் மாறும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நேரத்தில் நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் போய் கேட்டு, இது கிருஷ்ண பகவான் கேட்டுக்கிட்டே இருக்கார். இந்த நேரத்தில் செய்தால் நிச்சயமாக வெற்றி துரியோதனனுடைய பக்கம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மயிலிறகாக ஆக்கி அவருடைய கொண்டையில் வச்சிருவார். அதனாலதான் 28வது நட்சத்திரம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அதுதான். அதனாலதான் தனிப்பட்ட முறையில இந்த அபிஜித் முகூர்த்தத்தை எடுத்துக்கொள்வார்கள். அந்த நேரம் இன்டர்வியூ போனா கூட சரி, வெற்றி தான் அவங்களுக்கு. ஒண்ணுமே படிக்காம போனா கூட சரி, அந்த வேலை எப்படியாவது கிடைச்சிரும் அவர்களுக்கு. காரணம் என்னன்னா, அது ராகு காலமா இருக்கலாம், யமகண்டமா இருக்கலாம், குளிகை காலமா இருக்கலாம், அதே மாதிரி கர்ண நேரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய வேலை வெற்றியை தரும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த 27 நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உரிய ஆலய வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆலய வழிபாட்டை செய்தால் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று முன்னேற்றம் அடையலாம். முதல்ல நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். இன்றைய தினம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உரிய கோவில் என்னன்னு சொல்ற. நீங்க அந்த நட்சத்திரக்காரர்கள் எழுதி வச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சா அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வாங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். தீபம் ஏத்தணும்னு நினைச்சா ஏத்துங்க, இல்லை எனக்கு அது கூட முடியல அப்படின்னு சொன்னா சும்மா போய் சாமியை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் அந்த இடத்துல இருக்கணும், அவ்வளவுதான். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்ல வேண்டிய கோவில் எது அப்படின்னா ஸ்ரீ பவ ஔஷதீஸ்வரர் திருக்கோயில். இந்த சிவன் எங்க இருக்கிறார் என்றால் திருத்துறைப்பூண்டியில இருக்கார். இங்க போயிட்டு நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க, உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இது இருக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நெருக்கம் உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னே தெரியாது. சில நேரத்துல ஒரு சந்தேகம் அப்படின்றது வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை இன்றைய தினம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். மற்றவர் செயல்பாட்டில் தலையிடுவதை தவிர்த்துருங்க. சூழலுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும். மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும். வியாபாரத்தில் கொஞ்சம் போராட்டங்களை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி மனசுல ஒரு சஞ்சல உணர்வுகள், மனதுல பலதரப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்றைய நாள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் மேம்படக்கூடிய ஒரு நாள். அதிசய வடமேற்கு திசையின் 5ஆம் எண் அஸ்வினி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்கள் நண்பர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். சிறப்பாக இருக்க. வரவுக்கு மீறிய செலவுகள் நெருக்கடிகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உழைப்பிற்கு உண்டான பலன்கள்லாம் இன்னைக்கு அனுகூலமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும். சுபகாரிய தடைகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. திருமண வாய்ப்பு, திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் கூடக்கூடிய ஒரு தருணம். குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமையும். அதிசய வடகிழக்கு திசையின் 3ஆம் எண் அஸ்வினி ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைகின்ற ஒரு நாள். கூட்டாளிகள் வழியில மறைமுக ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். தடைபெற்ற சில கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகள் வழியில சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய
பேச்சில் ஒரு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் நட்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உறவுகள் வழியில ஒரு சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு செயல்களால் கையில் இருக்கின்ற பணங்கள் குறையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அந்த பொழுதுபோக்கு தேவையா தேவையில்லையான்றதை யோசிச்சு செய்யுங்க. இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 9ஆம் எண் அசு நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையில இருக்கின்ற இருப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உறவுகள் பற்றிய புரிதல் அதிகரிக்க, சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். புதிய நபர்களால் சில மாற்றமான தருணம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த முதலீடுகளை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இருந்தாலும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது காலை 7:34 மேல சந்திரன் மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆவார். அப்ப கன்னி ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அது வரைக்கும் சிம்மராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அரிசி நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் 7:34 மேல கன்னிராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அதனால உத்திர நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். மனசளவில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும். வழக்கு விஷயத்துல கவனம் தேவை. மற்றவர்கள் செயல்களை தலையிடாமல் இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருக்க வேண்டியது அவசியம். சகோதரர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் உடல்ல ஒரு சோர்வும் ஆர்வமின்மையும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. முருகனையும் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பம் நிறைந்த ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்கும். முகத்துல ஒரு கவலை இருந்து வந்ததெல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் நட்பு வட்டாரம் விரிவடையும். உடல் நலம் சீராக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். சேமிப்பு மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளாம் கிடைக்கும். இன்றைய நாள் நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தருணம் இன்னைக்கு இருக்கும். உங்களிடம் போட்டிகளில் ஈடுபாடு ஏற்படும். சுபகாரியங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசய எண் 3ஆம் எண்
அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு மனோபாவம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அடுத்தவர் விஷயத்துல தலையிடுவதை தவிருங்கள். ஆடம்பர பொருட்களால் கையிருப்பு குறையும். உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கும். வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும். கற்பனை துறைகளில் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் தடை தடங்கள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகளாக குறையும். புராடம் நட்சத்திரக்கார பயணங்கள்லாம் அதிகரிக்கும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வியாபார ரீதியாக புதிய அனுபவங்கள் ஏற்படும். பழைய பிரச்சனைகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கல்வியில ஒரு விதமான மந்த தன்மையெல்லாம் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் அமையும். பிள்ளைகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பார்த்த உதவிகரம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் மேன்மை நிறைந்த ஒரு நாளாகும். உங்களுடைய திறன்கள் அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்கார மந்தத்தன்மையெல்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாள். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக உங்களுக்கு அமைகின்ற ஒரு தருணம். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. எதையும் சமாளிக்கும் மனோ பக்குவம் ஏற்படும். தொழில் சார்ந்த ஆலோசனையும் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மனதில் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய நாள் ஆதாயமும் அனுகூலமும் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு இருக்கும். பெரியோர்களாகட்டும், உங்களோட வேலை பார்ப்பவர்களாகட்டும், அவர்களுடைய ஆதரவு சிறப்பை தரும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதை தாமதமாக தான் கிடைக்கும். வெளி பயணங்கள் நிதானம் தேவை. இன்னைக்கு செலவுகள் இருக்கும். அந்த கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திர மதிப்பு மரியாதை இன்னைக்கு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.